ஜி.கே. ஹாஸ்பிட்டல்ஸ். நுழையும் பொழுதே போலீஸ் தலைகள் தெரிந்தன. இந்திரஜித் தன் காரை பார்க் செய்த இடத்திற்கு அருகிலேயே ஐஜி சரவணகுருவின் கார் கண்ணாடி நெற்றிக்கு மேல் சிவப்பு சைரன் போட்டோடு நின்று கொண்டிருந்தது. ஏரியா எஸ்ஐ வந்து ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை முடித்து விட்டு புறப்பட்டு கொண்டிருந்தார். இந்திரஜித் காரில் இருந்து இறங்கி ஓடும் பொழுதே சிமெண்ட் ஏஜென்ட், கிராதி கம்பி ஏஜென்ட் என்று பலர் பரபரப்போடு பழக்கூடைகளுடன் தட்டுப்பட்டு இந்திரஜித்தையும் துக்கத்தோடு நெருங்கி வந்தனர். நான் இப்பதான் வரேன், உள்ள போய் பார்த்தாதான் எனக்கே பொசிஷன் தெரியும், வெயிட் பண்ணுங்க, வந்து சொல்றேன் என்று நடந்தபடியே சொன்னான் இந்திரஜித். கிஷன்லாலின் செக்ரட்டரி பிரதாப் எதிரில் காத்திருந்தது போல் வந்து இந்திரஜித்தை ஐசியூ வார்டுக்கு வெளிவரை அழைத்து சென்றான். உள்ள இப்ப போய் பார்க்க முடியாது சார் என்கிற தகவலுடன் ஐஜி சரவணகுரு அங்கே ஒரு டாக்டரிடம் பேசிக் கொண்டிருக்க இந்திரஜித்தும் சேர்ந்து கொண்டான். 3 இடத்துல எலும்பு முறிவு, அதை ஆப்ரேட் பண்ணிடலாம். ஸ்கல் ஸ்கேன் ரிப்போர்ட்ல பிரேக்கேஜ் எதுவும் இல்லைன்னு வந்துட்டா லால்ஜி தப்பிச்சிட்டாருன்னு உறுதியா சொல்லிடலாம். நான் அட்மிட் ஆகியிருக்க மினிஸ்ட்ரி பார்க்கத்தான் வந்தேன். அப்படியே லால்ஜிக்கு ஆக்சிடென்ட்னு காதுல விழவும் பார்க்க வந்துட்டேன். ஆக்சிடென்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க, மற்றதை நான் அந்த ஏரியா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்ற ஐஜி இந்திரஜித்தை பார்த்தார். நீங்க? நான் இந்திரஜித். லால்ஜியோட அவன் சொல்லி முடிக்கும் முன்பே ஐநோ அவரோட வருங்கால மாப்பிளை. லால்ஜி போன வாரம் கூட ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தப்போ சொன்னார் என்றார். அதை கேட்ட இந்திரஜித்திற்கு சட்டி அமிர்தத்தை சாப்பிட்டது போல இருந்தது. டேக் கேர், நான் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை பாக்குறேன், எதுவா இருந்தாலும் we will manage. லால்ஜிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். 5 கோடி ரூபாய் வில்லா ஒன்னை ஜஸ்ட் 3 crore அவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எனக்குன்னா என் டாக்டருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஐநோ சார், இப்ப நான் தான் அவர் ஆபீஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அவர் அலாட் பண்ணது எனக்கு நல்லா தெரியும். So nice of you. Any help, call me. You have my personal number, no? No sir, please sir. அவர் உடனே ஒரு விடைப்பான கோபுர சின்னம் பொறித்த விசிட்டிங் கார்டை தரவும் பெற்றுக்கொண்டான் இந்திரஜித். அவர் விலகவும் பதற்றமாய் டாக்டரை போய் பார்த்தான். உயிருக்கு ஆபத்துல சார், டோன்ட் வரி. மற்றபடி ஐஜி சார் கிட்ட சொன்னதுதான். ஸ்கல் ரிப்போர்ட் வந்தா தான் எதையும் சொல்ல முடியும். வரட்டும், டீட்டெயிலா பேசுறேன் என்று அவர் விலகிவிட அடுத்து இந்திரஜித் பிரதாப்பை தான் பிடித்தான். வட்ட கண்ணாடி வழியே உள்ளே கிஷன்லால் மூக்கில் ஆக்சிஜன் மாஸ்குடன் அருகாமையில் மானிட்டரில் ஒளிப்புள்ளிகளின் ஏற்ற இறக்கமான ஓட்டத்தோடு படித்திருப்பது நன்கு தெரிந்தது. என்ன பிரதாப், நீ கார்ல அவர் கூட போகலையா? எப்படி நடந்துச்சு இந்த ஆக்சிடென்ட்? எல்லாம் ஒரு எருமை மாடால சார். வண்டலூர் தாண்டி படப்பை ரூட்ல போகும்போது சட்டுன்னு ஒரு எருமை குறுக்க வரவும் டிரைவர் கிருஷ்ணன் வளைச்சு ஒடிச்சிருக்கான். முடியல சார், பக்கத்து புளிய மரத்துல மோதிருச்சு. நல்ல வேளை அரை மயக்கத்துல கிருஷ்ணன் எனக்கு தகவல் கொடுத்துட்டு மயங்கிட்டான். அப்புறம் எல்லாத்தையும் நான் தான் சார் ஆர்கனைஸ் பண்ணேன். கிருஷ்ணன் இப்போ எப்படி இருக்கான்? ஐசியூல அந்த பக்கமா இருக்கான் சார், உயிருக்கு ஆபத்துல சார். நீ சார் கூட போகலையா? என்னை மாம்பாக்கம் சைட் அப்ரூவலுக்காக பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு போக சொல்லிட்டாரு. ஆக்சிடென்ட் ஆனப்போ அங்கதான் சார் நான் இருந்தேன். ஆமா, அர்ச்சனாவுக்கு இது தெரியுமா? உங்களுக்கு போன் பண்ணப்பவே அவங்களுக்கும் பண்ணிட்டேன், வந்துட்டு இருப்பாங்க. பிரதாப் சொல்லி வாய் மூடவும் அர்ச்சனா அங்கு மார்பு இழைக்க நுழையவும் சரியாக இருந்தது. எப்போதும் பளிச்சென்று பளிங்காட்டம் இருப்பவள் வாடிய மாழை இலை போல துவளுடன் பிரதாப் இந்திரஜித் முன்னால் வந்து நின்று இருவரையும் ஊடுருவினாள். என்னாச்சு இந்திரஜித், அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு என்று குரல் நடுங்க கேட்டாள். பதற்றப்படாதே அர்ச்சா, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. எப்படி இப்படி ஆச்சு? கிருஷ்ணன் எப்பவும் கேர்ஃபுல்லா தானே ஓட்டுவான். இப்போட கிருஷ்ணன் மேல தப்பில்ல மேடம். எல்லாம் ரோட்டை கிராஸ் பண்ண ஒரு எருமையால வந்த வின. செக்ரட்டரி பிரதாப் விடையிட்டான். வாட், எருமையா? சிட்டில ஏது எருமை? இது அவுட் ஆஃப் சிட்டி மேடம், வண்டலூர் கிட்ட படப்பை போற வழியில. நான் இப்ப அப்பாவை பாக்கலாமா? நாட் அலோட் மேடம். சாரும் கான்சியஸ்ல இல்ல. பிரதாப் சொல்ல அர்ச்சனாவின் விழிகள் 1-2 கண்ணீர் உருண்டைகளை உருட்டி விட்டன. அதை பார்த்த இந்திரஜித்திற்கும் லேசாய் வலித்தது. வெரி சாரி அர்ச்சனா, ஒரு பக்கம் உனக்கு அந்த துரோகியால வருத்தம், இப்ப அப்பாவுக்கு இப்படியானதால வருத்தம். என்னால புரிஞ்சுக்க முடியுது என்றான். விஷ்ணுவை அவன் துரோகி என்று சொன்னது பிடிக்காமல் அடுத்த நொடியே அவனை முறைக்க தொடங்கினாள் அர்ச்சனா. புரியுது, இன்னும் நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்க. அங்கிள் இப்படி கிடக்க கூட அவன்தான் காரணம். படப்பையில ஒரு புது ப்ராஜெக்ட், அது அவனோடதுன்னு கேள்விப்பட்டு பார்க்க போனப்பதான் இப்படி ஆகியிருக்கு. ஒரு பொய்யை இந்திரஜித் சாதுரியமாக சொல்ல பார்த்த அடுத்த நொடியில், அது என்ன புது ப்ராஜெக்ட், அப்புறம் எப்படி US போக முடியும் என்று அவனை மடக்கினாள் அர்ச்சனா.
அது எனக்கு எதுவும் டீட்டெயிலா தெரியாது. மாமாவும் டவுட்ல தான் போயிருக்காரு. ஆனா அவன் யூஎஸ் போயிட்டது உறுதி என்றான் அழுத்தமாய் வேகமாய். அர்ச்சனா பதிலுக்கு எதுவும் பேசாமல் அருகில் உள்ள ஸ்டீல் நாற்காலி ஒன்றில் சிந்தனையோடு போய் உட்கார்ந்தாள். அப்பொழுது இந்திரஜித் போனுக்கு ஒரு அழைப்பு. வைப்ரேஷன் மோடில் இருந்தது. எடுத்து திரையை பார்க்கவும் தேஜா என்கிற எழுத்துக்கள் தெரிந்து மனதும் சற்று கிடுகிடுத்தது. காதை கொடுக்க தயக்கமாக இருந்தது. இருந்தும் ஒதுங்கி சென்று அரைமனதாக காது கொடுத்தான். என்ன பாஸ், ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க போல? தேஜா, அனாவசியமா தொந்தரவு பண்ணாத. நான் இப்ப பயங்கர மூடோட்ல இருக்கேன். நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க. எனக்கு நான் கேட்ட பணம் வந்தாகணும். என்னை சமாளிக்க பயந்துகிட்டு தான் உங்க மாமா ஆக்சிடென்ட் டிராமா போட்டிருக்காரா? யூஸ் கிரௌட்ரல், இது எதிர்பாராம நிஜமா நடந்த ஆக்சிடென்ட். வந்து பார், தெரியும். சும்மா போட்டு வாங்கினேன் பாஸ். எங்க வேலைக்கு ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்பவே வசதியான இடம். நான் சொன்ன கெடு முடிய இன்னும் சில மணி நேரம் இருக்கு. பணம் வரலனா உங்க மாமா பணமாகறதை யாரும் தடுக்க முடியாது. அத சொல்லத்தான் கூப்பிட்டேன். தேஜா, நோ, நீ டூ மச்சா பேசுற. எல்லாம் சரியாத்தான் போறேன் பாஸ். நீங்க என்ன இல்லாதவங்களா? ஆயிரம் தான் அடுக்கி வச்சிருக்கீங்களே, அதுல இன்னொரு கோடி எனக்கு எடுத்து கொடுத்தா என்ன பாஸ் குறைஞ்சிரும்? பணம் இங்க பிரச்சனையே இல்ல. ஆனா நீ இதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அடிக்கடி கேட்டா என்ன பண்றதுங்கிறதா என் மாமாவோட பயமே. ஓ, இப்படி ஒரு மேட்டர் இருக்குதா? இது கூட நல்லா இருக்குதே. தேஜா, என்ன நீ நான் பேசுறத அப்படியே பிடிச்சுக்கிற? பின்ன நான் என்ன மகாத்மாவா? ஒரு கொலைகாரன்லாம் இப்படித்தான் பேசுவான். தேஜா ப்ளீஸ், நான் இப்ப ரொம்பவே இக்கட்ல இருக்கேன். எதுக்காக உன்னை விட்டு அந்த விஷ்ணுவை கொன்ன சொன்னேனோ அந்த காரியம் நடக்குமானே தெரியல. அர்ச்சனா இன்னும் என் வழிக்கு வரல. இதெல்லாம் எனக்கு எதுக்கு பாஸ் என்கிட்ட சொல்லிக்கிட்டு? எனக்கு தேவை பணம். உங்க மாமா ஹாஸ்பிட்டல்ல கிடக்கறதுனால இன்னொரு நாள் டைம் தரேன். பணத்தை கொடுத்துட்டு தப்பிக்கிற வழிய பாருங்க. இல்ல உங்க மாமா உயிர் போக போறது மட்டும் இல்ல, அந்த விஷ்ணுவை கொன்ன வீடியோ உங்க அர்ச்சனாக்கு பாஸ் ஆயிரும். அப்புறம் என்ன சுனாமி தான். சொல்லிவிட்டு சிரித்தான் தேஜா. இந்திரஜித்திற்கோ இப்போதே காலடியில் பூமி நடுங்க ஆரம்பித்து விட்டது. தடுமாற்றமுடன் ஜன்னல் வழியே வெளியே எதார்த்தமாக பார்த்தான். கீழே சாலையில் ஒரு எருமை மேலே அவன் நின்று பார்க்கும் ஜன்னலையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது. நல்ல மதர்த்த எருமை. எருமையை பார்த்த இந்திரஜித்திற்கு பகீரென்றது. ஒரு எருமை தெருவில் திருவதற்கும் அண்ணாந்து பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதே. குழப்பத்தோடும் சுரக்க தொடங்கிவிட்ட ஒரு வகை பயத்தோடும் நின்றவன் கவனத்தை பிரதாப் வந்து கலைக்க தொடங்கினான். சார். என்ன பிரதாப்? மேடம் எம்டிஏ கிட்ட போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போய் டாக்டர்கிட்ட கேளு. கேட்டேன், இப்ப வேண்டாம். இந்த கோவிட் காலத்துல நான் உங்களை வார்டுக்கு வெளியே அட்மிட் பண்ணிருக்கிறதே அதிகம்னு சொல்லிட்டார். அதை அப்ப அர்ச்சனா கிட்ட சொன்னேன். இப்ப மட்டும் விஷ்ணு இருந்திருந்தா ஏதாவது பண்ணி அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிருப்பாருன்னு அவங்க சொன்னதையும் கேட்டேன். பிரதாப் சொன்ன பதில் ஒரு பாக்ஸிங் கிக் போல இருந்தது இந்திரஜித்திற்கு. நான் கூட விஷ்ணு சாருக்கு தகவல் தருவோம்னு ட்ரை பண்ணேன் சார். அவர் செல் சுவிட்ச் ஆஃப்னே வருது. சைபர் கிரைம்ல யார்கிட்டயாவது பேசி விஷ்ணு சார் செல் இப்போ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னும் மேடம் கேட்டாங்க சார். பிரதாப் தொடர்ந்து புலியை கரைக்க தொடங்கினான். அவசியம் இல்ல, அவன் யூஎஸ் போயிட்டான். ஏர்போர்ட்ல நான் அவனை நம்ம மேனேஜர் ராம்சன் பாத்திருக்கார். எதனால சார் இப்படி யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம அவர் போகணும்? பிரதாப் இயல்பாகத்தான் கேட்டான். இவனுக்கு வாயால் பதில் சொல்வதை விட அந்த வீடியோவை காட்டி வாயடிப்பதே உத்தமம் என்று தோன்றியது இந்திரஜித்திற்கு. அடுத்த நொடி தன் செல்போனில் இருந்த அதை ஓட விட்டு பாரு என்று காட்டினான். பிரதாப்பும் அதை கையில் வாங்கி கொண்டு கவனமாகிவிட இந்திரஜித் பார்வை திரும்ப அந்த ஜன்னல் வழியே வெளியே பார்த்தது. இப்போது அந்த எருமை அங்கே இல்லை. அப்பாடா, ஒரு நூறிலை பருமனுக்கான அமைதி. என்னால நம்பவே முடியல சார். அதே சமயம் ரொம்ப சுயமரியாதையோட நடந்துகிட்டு இருக்கார் சார் விஷ்ணு என்றான் பிரதாப். நல்ல வேளை இது மார்பிங் வீடியோ. இதை நம்புவதற்கு இல்லை என்று இவன் சொல்லவில்லை. சரி சரி, இனி அவன் பேச்சை எடுக்காதே. அவன் நம்ம வரையில் துரோகி. அவனை போய் சுயமரியாதைக்காரன்னு பாராட்டுற? எம்டி எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டார் தெரியுமா? எனக்கு அப்படி எதுவும் தெரியல சார். படப்பைக்கு போகும்போது கூட ரொம்ப ஹாப்பியா தான் சார் இருந்தார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன? மும்பைல இருக்கிற பெல்லாரி பாபு கிட்ட போன் பண்ணி பர்சனலா பேசினாரு. அப்ப மட்டும் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தாரு. பெல்லாரி பாபு கிட்டையா? பலமாக அதிர்ந்தான் இந்திரஜித். பெல்லாரி பாபு ஒரு இன்டர்நேஷனல் தாதா சார். அவன் கூட எதுக்கு பேசினார்தான் தெரியல. பிரதாப் சொல்லி முடிக்க இந்திரஜித்திற்குள் உடனே ஒரு தெம்பு. தேஜாவுக்காகத்தான் பெல்லாரி பாபுவிடம் கிஷன்லால் பேசியிருக்க வேண்டும். அப்படி இருந்தும் தேஜா விடாமல் மிரட்டினானே. ஒருவேளை பெல்லாரி பாபு இனிமேல் தான் தேஜாவிடம் பேசக்கூடுமோ? கேள்விகள் உள்ளோடும் பொழுதே அர்ச்சனா கிருமி நாசினிக்கான கவச உடையோட ஐசியூ வார்டுக்குள் டாக்டரோடு நுழைவது தெரிந்தது.
அவளாக முயற்சி செய்து அந்த கட்டுப்பாட்டையும் பிரேக் செய்து விட்டதை அவனும் புரிந்து கொண்டான். ஐசியு வார்டுக்குள் ஆக்சிஜன் மாஸ்குக்குள் கிஷன்லாலின் வெளுப்பும் சிவப்புமான முகம் பரிதாபமாக தெரிந்தது. நெற்றி நடுவில் எப்பொழுதும் துர்கா குங்குமம் கீற்று இருக்கும். இப்போது அது கலைந்து போய் அதன் தடயம் மட்டும் தெரிந்தது. அருகாமை மானிட்டர் மீட்டரில் ஒளிப்புள்ளிகள் சிறு பிள்ளைகள் போல ஓடி விளையாடி கொண்டிருந்தன. அர்ச்சனாவிற்கு பார்க்க பார்க்க விம்மியது மனது. கண்ணீர் மழுக்கென்று துளிர்த்து மாஸ்க் நனைய தொடங்கியது. அருகே நெருங்கி ஸ்பரிசுக்கு ஆசைப்பட்டவளை பார்வையாலேயே தடுத்தார் டாக்டர். சில நிமிடங்கள் அப்படியே நின்று பார்க்க அனுமதி தந்தார். அப்பொழுது ஒரு அதிசயம் போல கிஷன்லாலும் கண்களை திறக்க முயற்சிப்பது தெரிந்தது. டாக்டர் என்று அர்ச்சனா சுட்டிக்காட்ட டாக்டரும் நெருங்கி வர அவரும் கண்களை திறந்தார். பிதாஜி என்றாள் அர்ச்சனாவும். அர்ச்சா? ஆம் பிதாஜி. அர்ச்சனா அவரை நெருங்கி டாக்டர் தடுத்ததையும் மீறி கைகளை பற்ற முயற்சித்தாள். ஆனால் அதில் சலன் ஏறிக்கொண்டிருந்தது. டாக்டர் பார்வையாலேயே கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்பது போல பார்த்தார். அவளும் புரிந்து கொள்ள கிஷன்லால் பேசத் தொடங்கினார். அர்ச்சனா, அப்பா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நீங்க கண் திறந்துட்டீங்க, எல்லாம் இனி சரியாயிடும். மெல்லிய படபடப்போடு பேசினாள் அர்ச்சனா. அர்ச்சா, இப்படி ஆகும்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைடா. ஆமா, இந்திரஜித் வரலையா? வந்திருக்கான், வெளியே இருக்கான். அவனை கூப்பிடு. நான் ரெக்கவர் ஆகி வருவேனோ மாட்டேனோ. நோ நோ, நெகட்டிவா எதையும் பேசாதீங்க. இது நெகட்டிவ் இல்ல, யதார்த்தம் அர்ச்சா. எனக்கு இப்போ எதுவும் பெருசு இல்ல. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் கூட எப்படியோ போகட்டும். ஆனா எனக்கு உன் எதிர்காலம் இப்ப ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் பிதாஜி. அந்த விஷ்ணு ஒரு துரோகி. நீ இனியும் அவனை நினைச்சிருக்க கூடாது. பிதாஜி பிளீஸ், இப்ப அந்த பேச்செல்லாம் வேண்டாம். இப்ப பேசாம நான் வேற எப்ப பேச முடியும்? எனக்கு ஏதாவது ஆயிட்டா உனக்குன்னு யார் இருக்கா? அம்மானு ஒருத்தி இருந்தாலாவது பரவாயில்ல. கிஷன்லால் சிரமத்துடன் பேசுவதை டாக்டர் தடுக்க வேண்டி இடையிடை தொடங்கினார். மிஸ்டர் கிஷன்லால், நீங்க இப்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஹார்ட் பீட் அப்நார்மலான சென்ட்ரல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். மிஸ் அர்ச்சனா, ப்ளீஸ் இங்கிருந்து முதல்ல புறப்படுங்க. நோ டாக்டர், ஒன் செகண்ட். அர்ச்சா, எனக்கு வர்ற முகூர்த்தத்துல உன் கல்யாணம் நடந்தாகணும். என்னோட ரெக்கவர் இப்போ உன் கையில தான் இருக்கு. அந்த விஷ்ணு உனக்கு செய்த துரோகத்திற்கு நீ பதிலடி கொடுத்தே தீரணும். இந்திரஜித் உன் மேல உயிரையே வச்சிருக்கான். இனியும் பிடிவாத பிடிக்காம என் பேச்சை கேளுமா ப்ளீஸ். கிஷன்லால் பேச்சை கேட்டபடியே அங்கிருந்து வெளியே சென்றாள் அர்ச்சனா. வெளியே இந்திரஜித் நின்று பார்த்து கொண்டே இருந்தான். அவளோ அவனை பார்க்க விரும்பாதவள் போல வெளியேறினாள். பிரதாப் அவளை வழி அனுப்புவதற்காக பின்னாலேயே சென்றான். அப்பொழுது ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இந்திரஜித்தை உள்ளே அழைத்தாள். நேராக கிஷன்லாலிடம் விட்டுவிட்டு சென்றாள். கிஷன்லால் அவனை கண்கள் சிமிட்ட பார்த்தார். அங்கிள், என்ன இந்திரஜித், எனக்கு சீரியஸ்ங்கிறதை நீயும் நம்பிட்டியா? லேசான முறுவலுடன் கேட்டார். அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்? அது உண்மைதான். ஆனா என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சின்ன காயங்கள், தட்ஸ் ஆல். அப்போ இங்க நீங்க இருக்கிறதெல்லாம் எல்லாமே உனக்காகத்தான். இந்த ஆக்சிடென்டை காரணமா வச்சு உனக்கும் அர்ச்சாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிட விரும்புறேன். டாக்டர் கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணேன். அவரும் சரின்னுட்டார். ரியலி இது சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ் அங்கிள். எனக்கு உங்க புத்திசாலித்தனம் யாருக்குமே வராது. அர்ச்சனா கிட்ட உங்க கல்யாண பேச்சை ஆரம்பிச்சுட்டேன். அவளை அவ போக்குல போய் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். டைமும் வேஸ்ட் ஆகணும். அதான் சாகிறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்க்க விரும்புறேன்னு ஒரு நெருக்கடியை உருவாக்கிட்டேன். இதை நீயும் நல்லா பயன்படுத்தி அவ கழுத்துல தாலியை எப்படியாவது கட்டிடணும். நோ ப்ராப்ளம் அங்கிள். நான் அவ வரையில பக்குவமா தான் நடந்துகிட்டு வரேன். அப்புறம் அந்த தேஜா விஷயமா நான் மும்பைல இருக்கிற பெல்லாரி பாபு கிட்ட பேசியிருக்கேன். பாபு இனி தேஜாவை பாத்துக்குவான். நீ அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் கவனம் எல்லாம் அர்ச்சனா கழுத்துல தாலி கட்டுறதுல மட்டும்தான் இருக்கணும். கிஷன்லால் சொல்லி முடிக்கும் முன் தன் கைகளால் அவர் காலை தொட்டு வணங்கியவன் அப்படியே தலையை சரித்து உணர்ச்சி வசப்படலானான். ஹே ஹே, போய் கல்யாண வேலைய பாரு. இனி இங்கே எங்கேயும் சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. கபர்தார். கிஷன்லாலின் எச்சரிக்கையை இந்திரஜித் வேதவாக்காக எடுத்துக்கொண்டு விலகினான். ரிசப்ஷன் பக்கம் வரவும் கான்ட்ராக்டர்கள் சூழ்ந்து கொண்டனர். எம்டி உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, ஆனா அவரை இப்ப போய் பார்க்க முடியாது என்று அவர்களை சமாளித்து அனுப்பியவன் ஒரு ஓரமாக போய் தேஜாவிற்கு போன் செய்தான். தேஜாவும் கோபமாக, என்ன உங்க மாமா என்ன கண்ட்ரோல் பண்ண பெல்லாரி பாபு கிட்ட போயிட்டாரா என்று ஆரம்பித்தான். ஆமாம் தேஜா, ஆனா நான் உனக்கு என் பர்சனல் ரிஸ்க்ல பணம் கொடுத்துட முடிவு பண்ணிட்டேன். பாபுவை நீ மைண்ட் பண்ணாத. நானே பணத்தோட வரேன். நமக்குள்ள பகை வேண்டாம்.
எனக்கும் அர்ச்சனாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. எனக்கு உன் சப்போர்ட் எப்பவும் வேணும் என்று ஆறுதலாகவும் ஒரு மாதிரியும் பேசினான். என்ன பாஸ் அப்படியே பல்டி அடிக்கிறீங்க, தப்பா தெரியுதே என்று இழுத்தான் தேஜா. நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என் வரையில நீ இன்னும் சில பேரை கூட போட்டு தள்ள வேண்டியிருக்கு. ஓ, விஷயம் அப்படி போகுதா? யார் அவங்க? தேஜா கேட்க, அதை நேர்ல சொல்றேன் என்றபடியே புறப்பட்டவன் தன் காரில் ஏறிக்கொண்டு பார்க்கிங்கை விட்டு வெளியே வந்த பொழுது அந்த எருமை அவனுக்காகவே காத்திருப்பது போல நின்று கொண்டிருந்தது. எருமையை பார்த்த மாத்திரத்தில் இந்திரஜித்திடம் ஓர் உதறல். எருமை குறுக்கிட்டதால் தான் கிஷன்லால் ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் கிடக்கிறார். எருமைதான் இங்கேயும் தோன்றி மறைந்து போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த எருமையும் அவன் காருக்கு முன்னால் நடுச்சாலையில் முடிந்தால் தாண்டிப்போ என்பது போல பார்த்தபடியே நின்று விட்டது. இந்திரஜித் ஹாரனை அடித்து பார்த்தான். அது நகர்வதாகவே தெரியவில்லை. போக்குவரத்தும் தேங்க தொடங்கி பின்னால் வந்தவர்கள் ஹாரன்களை அழுத்த ஒரே சப்தமேளா. இறங்கி சென்று விரட்டவும் தயக்கமாகவும் ஏன் பயமாக கூட இருந்தது அவனுக்கு. நல்லவேளை ஹாஸ்பிட்டல் வாசலில் இருந்த பிரதாப் இந்த கூத்தை பார்த்துவிட்டு ஓடி வந்தான். எருமை அருகே துணிச்சலாக சென்று அதன் முதுகை தட்டவும் அதுவும் நகர்ந்து வழிவிட்டது. அப்பாடா! இந்திரஜித் வரையில் ஒரு நிம்மதி. காரை கிளப்ப செய்ய கையை காட்டி தடுத்த பிரதாப், சார் கேன் ஐ கெட் இன் என்று கேட்டான். கமான் கெட் இன் என்று இந்திரஜித்தும் ஏறிட வேகமாக ஏறிக்கொண்டான். காரும் ஓடத் தொடங்கியது. அதற்குள்ளாகவே உள் ஏசியை மீறி காதோரம் வியர்வை பொழுவின் நெரிசல். என்ன சார், பயங்கரமா டென்ஷன்ல இருக்கீங்க போல என்றான் ரியர் மிரரில் இந்திரஜித் முகத்தை பார்த்தபடியே. ஆமா, எருமை ஒரு நிமிஷம் பதற வச்சிருச்சு பாஸ். இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்கவும் ஒரு எருமை தானே காரணம். கரெக்ட் சார், எனக்கும் நீங்க இப்ப சொல்லவும் தான் கனெக்ட் ஆகுது. நல்ல வேளை நீ வந்த. பை த பை, கார்பரேஷனுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணு பிரதாப். இப்படி தெருவுல சுத்துற மாடுகளை பிடிச்சுக்கிட்டாவது போகட்டும். என்னதான் பண்றாங்க அவங்க என்று கோபமாக கத்தினான் இந்திரஜித். விடுங்க சார், பை த பை எம்டிய பார்த்து பேசுனீங்க போல. ஆமாம், அது சரி, அர்ச்சனா போயிட்டாளா? போயிட்டாங்க சார். டிரைவர் கிட்ட மயிலாப்பூர் ஷீரடி பாபா கோவிலுக்கு வண்டியை விட சொன்னாங்க. ஐசி, விஷ்ணு சாரோட ரெகுலர் கோவில் அது சார். அது டெய்லி அங்க போகாம அவர் ஆபீஸ்க்கு வரமாட்டார். பாக்கெட்ல எப்பவும் பாபாவோட விபூதி இருக்கும். பிரதாப் விஷ்ணுவை தொடரவும் இந்திரஜித் முகத்தில் ஒரு அசுர மாற்றம். பிரதாப், இனி அவனை பத்தி பேசவே பேசாத. அவன் ஒரு துரோகின்னு எத்தனை தடவை சொல்றது? சாரி சார், என்னமோ என்னால அவரை ஒரு துரோகியா ஃபீல் பண்ணவே முடியல. விட்டுட்டே ஓடிட்டான். வீடியோவை பார்த்துதானே? அதை மேடம் நம்பலன்னு நல்லா தெரியுது சார். சாரி, அவங்க ஒரு பிளைண்ட். எப்படி நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குப்பை கொட்ட போறனோ தெரியல சார். ஆமாம் பிரதாப், எம்டி அங்கிள் அதைத்தான் இப்போ என்கிட்ட பேசினார். எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள உங்களை நான் தம்பதிகளா பார்க்க விரும்புறேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டார். ஓ, பேசிட்டாரா சார்? ஆமா, உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு சொல்லுவாங்களே அப்படி. இஸ் இட் பாசிபிள் சார்? அப்பா மேல பாசம் இருந்தா அர்ச்சனா சம்மதிச்சுதானே தீரணும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ. இந்த விஷயத்துல எனக்கு ஒன்னும் உதவியும் தேவை. நான் என்ன சார் பண்ணணும்? அர்ச்சனா கிட்ட எம்டி உடம்பு ரொம்ப சீரியஸ்னு அடிக்கடி சொல்லு. அதே போல அந்த விஷ்ணுவும் ஒரு அயோக்கியன்னு அடிக்கடி சொல்லு. சார், பேக் ஃபயர் ஆயிட்டா? ஆகாதபடி சொல். நீ இப்படி பேவாக தான் இருக்க போறியா இல்ல குடோன் மேனேஜராக விருப்பமா? நிஜமாவா சார்? இது என்னையா கேள்வி? அர்ச்சனா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் தான் இனி எம்டி. என்னை மாப்பிள்ள ஆக்குறது அதுக்கு தானே. எம்டி எல்லாத்தையும் என் கையில கொடுத்துட்டு சுவிட்சர்லாந்துக்கு போய் செட்டில் ஆக போறதுல ஒரு எண்ணத்துல இருக்கார். ஓ, அப்படியா சார்? அப்படியே தான், நான் சொன்னது செய். எஸ் சார். இருந்தாலும் அர்ச்சனா மேடம் எவ்வளவு தூரம் இதுக்கு ஒத்துருவாங்கன்னு டவுட்டா இருக்கு சார். ஏன்னு சொல்றேன்னா, இப்ப கூட விஷ்ணு சார் பாபா கோயிலுக்கு வருவாருங்கிற நம்பிக்கையில தான் போயிருக்காங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவர் யூஎஸ்க்கு போயிட்டு இருந்தாலும் விடமாட்டாங்க சார். இவங்க அங்க போய் அவர் எதிரில நின்னுடுவாங்க சார். சினிமாவில தான் சார் ரயிலையோ விமானத்திலயோ காதலன் பிரிஞ்சுட்டா காதலி ஏக்கத்துடன் காத்திருக்கிறதெல்லாம். ரியல் லைஃப்ல காத்திருக்கிற வேலையெல்லாம் கிடையாது சார். யூஎஸும் இப்ப நம்ம கொட்டிவாக்கம் பாலாவாக்கம் மாதிரி ஆயிடுச்சே சார். பிரதாப் பேச பேச இந்திரஜித்திற்குள் கோபம் கொப்பளித்தது. ஷட்டப். அவ யூஎஸ்ல இல்ல, செவ்வாய் கிரகத்துல போனாலும் அவனை பார்க்க முடியாது. அதுல எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. அவனுக்கும் அவன் மாமா பொண்ணுக்கும் இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சு கல்யாண போட்டோவை அவன் அனுப்பியிருப்பான். அதை பார்த்தா கூடவா அர்ச்சனா மனசு மாறாது?
இந்திரஜித் உக்கிரமாக ஆரம்பித்து பின் ஒரு நம்பிக்கை வயப்பட்ட போல கேட்கவும் பிரதாப்பிடம் விழிப்பு. மகாபலிபுரம் கடந்து கல்பாக்கத்தில் ஒரு கடலோர பங்களா. பங்களாவை சுற்றிலும் சவுக்கு காடுகள். ஊடாக நெற்று வகிடு போல ஒரு மண்பாதை. சக்கரங்கள் பதிந்த தடயத்திற்கு நடுவில் புற்கள் வளர்ந்து கிடக்க அந்த சக்கர தடயங்கள் ஒரு மண் இருப்பு பாதை போல காட்சி தந்தது. அதனுள் தான் நுழைந்திருந்தது அந்த மினி வேன். பங்களா முன் நிற்கவும் வேனிலிருந்து 2 பேர் இறங்கி 4 பெரிய கேரி பேக்குகளை சுமந்து கொண்டு உள் சென்றனர். அங்கங்கே உள்ளே சிலர் சீட்டு விளையாடி கொண்டிருந்தனர். எல்லோரும் ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட், அடர்புதர் தலை, தாடி, கையில் வளையம், முகத்தில் எண்ணெய் பசை என்று ரவுடி இலக்கணம் மீறாமல் தென்பட்டனர். கேரி பேக்குகளுடன் வந்தவர்கள் தேஜா என்கிற அவர்கள் தலைவன் முன் சென்று பேக்கில் இருந்து பீர் மற்றும் மது பாட்டில்களுடன் பீட்சா பாக்ஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை கடை விரித்தனர். தேஜா சுமாரான போதையில் இருந்தான். மற்றவர்கள் போல் ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட் என்றில்லாமல் கருப்பு நிறத்தில் பேண்ட்டும் முழுக்கை சட்டையும் அணிந்திருந்தான். கழுத்தில் விரல் பருமனுக்கு புலிநகச் சங்கிலி, கையில் 10 பவுனுக்கு குறையாத பிரேஸ்லெட். அப்போது அவன் கைபேசிக்கு ஒரு அழைப்பொலி. மறுமுனையில் ஒரு போலீஸ் கருப்பு ஆடு. தேஜா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? கொஞ்ச நாளைக்கு சிலோன் சிங்கப்பூர்னு எங்கேயாவது போயிடு. ஏன்? ஐஜி ஆபீஸ்க்கே உன் மேல கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஒரு மினிஸ்டர் ப்ரெஷர் போட்டிருக்கார். உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ள முடிவெடுத்துட்டாங்க மாதிரி தெரியுது. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஐயப்பராஜு கிட்ட ஒரு அசைன்மெண்ட் ஆகவே கொடுத்துட்டாராம் ஐஜி. அந்த மினிஸ்டரோட காதலையே நான் காசு வாங்கிட்டு போட்டு தள்ளுனேன். அந்த ஆள் அதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் போல. நீ ஏன் மினிஸ்டர் காதலைன்னு தெரிஞ்சும் போட்ட? லூஸ் மாதிரி பேசாதையா. எனக்கும் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த காதலை எனக்கு காசு கொடுத்தவன் கிட்ட கொஞ்ச நாள் இருந்து அவனை பத்தி மினிஸ்டருக்கும் தகவல் தந்திருக்கா. அப்போ அவளை அவன் விட்டு வைப்பானா? எதிரே கூட விட துரோகி கொடுமை இல்லையா? இந்த நியாயமெல்லாம் யாருக்கு வேணும்? நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், சுதாரிச்சுக்கோ. நான் பாத்துக்கிறேன். அந்த ஐயப்பராஜ் தான் என் அடுத்த டார்கெட். அவனை கண்டந்துண்டமா வெட்டி ஒவ்வொரு பார்ட்டையும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி பார்சல் அனுப்பி வைக்கிறேன். அப்ப தெரியும் இந்த தேஜா யாருன்னு. போனை கட் செய்தான் தேஜா. மீண்டும் ஒரு கைபேசி அழைப்பு. காதில் இந்திரஜித். அச்சா பாஸ், என்ன பணம் ரெடியா? பணத்தோடு தான் வந்துகிட்டு இருக்கேன். கல்பாக்கம் பங்களா தானே? அங்கேதான். சீக்கிரமா வாங்க பாஸ், நானும் வேகமா இந்த பங்களாவை காலி பண்ணணும். ஏன்? எல்லாம் தொழில் பொறாமை போட்டிதான். நீங்க வாங்க, வந்து பேரம்லாம் பேசாதீங்க. நான் மனுஷனே கிடையாது. யமன் கூட இல்ல. அவன் ஏறி வருவானே, அது என்ன? எருமை. பைசன். தேஜா சொல்லிவிட்டு சிரித்தான். இந்திரஜித்திற்கு ஏன் பேசினோம் என்றாகிவிட்டது. காரில் 1 கோடி கேஷுடன் ஏறி அமர்ந்து கொண்டு காரை கிளப்பிய நொடி இந்திரஜித்திற்கு இப்போது அழைப்பு. புதிய எண். யாராக இருக்கும் என்கிற கேள்வியோடு காதருகே போனை கொண்டு சென்றான் இந்திரஜித். ஹலோ இந்திரஜித், நான் விஷ்ணு பேசுறேன் என்றது மறுமுனை. விஷ்ணுவின் குரலேதான். யாரோ அள்ளையில் அறிவாளால் வெட்டியது போல இருந்தது இந்திரஜித்திற்கு.